அன்பானவர்களே, கடந்த ஒரு வாரமாக கட்டுப்படியில் 3 உயிர்களை கடவுள் அழைத்திருக்கிறார். கடவுள்தான் உருவாக்குகிறார். கடவுள்தான் அவர்களை மீண்டும் தன்னிடம் அழைத்துக் கொள்ளுகிறார். யோபுவின் வார்த்தையில் அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார். 3மே கொட்டாலிலிருந்து பூர்வீகத்தை அடைந்தவர்கள். ராயப்பா மங்காக்கு அவங்க அம்மா கொட்டால், அவங்க சாமலா தானே, சாமலா அவங்க அம்மா. 2வது ராயப்பா அம்மா எவரு? கொங்கோல் அவை கொட்டால். 2வது ஃபாதர் ஜான் சாமலா, ஒரு பெரிய மிஷனரி. ராயப்பா ஒரு மாவீரன், நாட்டுக்காக பாடுபட்டவர். இவர் மாவீரன் சலேசிய சபையின் மூலமாக எத்தியோப்பியா சென்று ஒரு முழுபெரும் தந்தை பேட்ரியார்க் என்று பெயர் பெற்றவர். அவரோடு நான் 10 நாட்கள் எத்தியோப்பியாவில் செலவழித்தேன். 2009 அவர் ஒரு சிறந்த வேத போதகராக, அங்கிருக்கின்ற குருவார்கள் அனைவருமே நமது சாமல ஜான் குருவால் உருவாக்கப்பட்டவர்கள். எல்லாருமே அவங்க அதுதான் சொல்லுவாங்க, we are the priest of Father Samala, we are the descendants of Father Samala. ஸோ சாமலாவின் பெயர் எத்தியோப்பியாவில் முதுபெரும் தந்தை போல போற்றப்பட்டிருக்கிறது. 3வதும் கொட்டால் ஜான் போஸ்கோ. கசி எங்கள் தாத்தாவும் சின்னப்பா பெரியவர், ராஜண்ணா 2வது 3வது எனக்கு சரியாக தெரியாது. இவங்க தாத்தாவும் எங்கள் தாத்தாவும் அண்ணன் தம்பிங்க. பாலோடு உடன் பிறந்தவர்கள், ஒரே ரத்தம். சின்ன வயசில் அவங்க அப்பா அபிரகாம் இந்த ஏரியில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல கமலை அடிப்போம். அந்த பசங்களுக்கு கமலன்னா என்னான்ட்டு கூட தெரியாது. கமலன்னா ஒரு தோல் பேக் எடுத்துக்கிட்டு, ஒரு தொட்டி எடுத்துக்கிட்டு, மாட்டை ஓட்டிக்கிட்டு, நுகத்தடி எடுத்துன்னு போய் அங்கே கட்டி தண்ணி அடிக்கணும். 3 மணிக்கு வருவாங்க விடிய காலம். அது பொது கிணறு. ஏறக்குறைய ஒரு 10 பேர் கூட்டு வந்துட்டு அங்கே அபிரகாம் கொண்டு வரும்போது இவன் வருவான், சின்ன பையன். அப்போ நான் பார்த்துருக்கேன் அவனை. யார்? நம்ம ஜான் போஸ்கோ. இவன் வந்து அங்கே அவங்க அப்பாவோட வேலை செய்வான். நானும் போயிட்டு அந்த கிணத்துல கமலெல்லாம் ஓட்டியிருக்கேன். நான் வந்து 7 மணிக்கு போயிட்டு கமலை ஓட்டிட்டு ஸ்கூலுக்கு 9 மணிக்கு ஓடுவேன். சாயங்காலம் அதே கதி தான். இப்படி உழைத்தவர்கள், இந்த கிராமத்தில் இறைவனுடைய சித்தத்தை தவறாமல் செய்தவர்கள் தான் இவர்கள். எளிய வழியில் இவங்க பெரிய டிகிரி ஒன்றும் வாங்கலை. இவங்க ஒன்றும் பெரிய படிப்பும் படிக்கலை, பெரிய பணக்காரர்களும் இல்லை, பெரிய புகழ் பெற்றவர்களும் அல்ல. இங்கே படுத்து கிடக்காரு. இன்றைய தினம் எல்லா நமது டைட்டில்ஸும் பறிக்கப்படுகின்றன. நீங்கள் பெரிய போப்பாக இருக்கலாம், இன்றைக்கி பறிச்சிருவாங்க எல்லாத்தையும் அவுட். பெரிய கருத்தினாலும் மலா இருக்கலாம், தூக்கு. நீ பணம்தான். நீ பிஷப்பாக இருக்கலாம், சாமியாராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், நீ பணம். எல்லா பதக்கங்களும் எல்லா பெருமைகளும் இன்றைய தினம் பறிக்கப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன. அப்படின்னு பார்க்கும்போது இவர் இறைவனுடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறார். ஒரே டைட்டில் தான் நமக்கு வேணும், விளங்குதா? இமேஜ் ஆஃப் காட். அதாவது விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், இறைச்சாயல் மனிதன் என்கின்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இதை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் ஹோலினஸ் ஆகணுன்ட்டு ஆசைப்படுவாங்க, எமினன்ஸ் ஆகணுன்ட்டு ஆசைப்படுவாங்க. ஃபாதர்ஸ் வெல்கம். நன்றி தம்பி. அது ஆல் வெல்கம். கம். நீங்கள் வந்து தான் பிரசன் வச்சுக்கலாம், கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க. இறைச்சாயல் மனிதன் என்று நீங்கள் வாசிக்கிறீங்களா இல்லையா? பைபிளில் 1:26 ஜெனசிஸ். நீங்கள்லாம் அந்த டைட்டிலுக்கு உரியவர்கள். கடவுள் எவ்வளவு பெரிய பதக்கத்தை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிறார். 850 கோடி
இறைச்சாயல் மனிதர்கள். கடவுளே நமக்கு அந்த பதக்கத்தை கொடுக்கிறார். ஆனால் அதில் நாம் விசுவாசம் கொள்ளாமல் மற்ற டைட்டிலுக்கு அலையறமே. பாவனும் டீப்ரமோஷன், இமேஜ் ஆஃப் காட், இறைச்சாயல் மனிதனிலிருந்து டீப்ரமோட் ஆனவர் தான் போப்பு. கர்தினால் மாறுங்க, பிஷப்புங்க, சாமியாருங்க, பிரைம் மினிஸ்டர், மற்ற எல்லா ஜனாதிபதிகள், எல்லா எம்எல்ஏஸ், எல்லா ப்ரொவின்ஷியல்ஸும், எல்லா ஜெனரல்ஸும், எல்லா சுப்பீரியர்ஸும், எல்லா சிஸ்டர்ஸும், ஹெட் மாஸ்டர்ஸும் எல்லாமே அவுட்டுங்க. இன்றைக்கு அதை தான் நீ யோசிக்கணும். நீ என்ன பிரயோஜனம்? நீ பெரிய ஆளாக இருந்து என்ன பிரயோஜனம்? தூக்கிட்டு போறியா? இன்றைக்கு நம்ம என்னத்தை பேசுகிறோம்? அவர் என்ன படித்தாருன்னா பேசுகிறோம் இல்லையே. அவர் என்ன பணக்காரராக இருந்தார் அதை பற்றியே பேசுகிறோம் இல்லை. அவர் புகழ் பெற்றிருந்தார் என்று பேசுகிறோமோ இல்லையே. இன்றைக்கு அவர் நல்லவர். கொஞ்சம் சொல்லுங்கள், அவர் யார்? நீங்கள் சொல்லுங்கள். அவர் எனக்கு நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, பொண்டாட்டியை தான் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவார், ஆனால் மற்ற யாரையும் திட்டவே மாட்டார் அவருன்னு சொன்னாங்க ஒரு அம்மா நேற்று என்கிட்ட. சரி, ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள் பார்க்கலாம், அவர் எப்பேற்பட்டவர் சொல்லுங்கள் பார்க்கலாம். தைரியமாக சொல்லுங்கள். நல்லவர், வல்லவர், உழைப்பாளர். சொல்லுங்கள் ப்ளீஸ். குடும்பத்தில் இருந்தால் நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு நான் வாழ அவடு. அவங்க மனைவி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் நல்லவர், எல்லாரும் ஆனார். அழகாக சொன்னார் ராயப்பா. அப்புறம் பக்திமான், டிவோஷன். அந்த இறைச்சாயல் மனிதன் என்பதை உணர்ந்து கொண்டு இவர்கள் இறை சித்தத்தை அவர்கள் கிராமத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். இவங்க தான் புனிதர்கள். அச்சிஸ்டர் செயின்ட் ஜான் போஸ்கோ. நான் அவரை சொல்லுறேன், இவரை சொல்கிறேன். டாக்டர் அண்ட் மார்டர் ஆஃப் தி சர்ச். அவரும் புனிதர் தான், ஆனால் அவர் நமக்கு தெரியாது. சொல்கிற வச்சு தான் நம்ம கேட்குறோம். ஆனால் இவர் நமக்கு தெரியும். உங்கள் அப்பா உங்கள் அம்மா செய்யுங்க தானே. என்னைக்காவது அவங்ககிட்ட நீங்கள் ஜபம் பண்ணியிருக்கீங்களா? இல்லையே. ஜபமே பண்ணதில்லையே. அவங்களும் புனிதர்கள், அறிவிக்கப்படாத புனிதர்கள். நாம் விசுவசிக்கிறோம். இறந்தோரும் வாழ்வோரும் நம்மெல்லாம் ஒரு கம்யூனிட்டி. இந்த இதில் இறைச்சாயல் மனிதனாக மாறி இருக்கிறார். மனிதன் கொடுத்த டைட்டில்ஸ் மேலே ஆசைப்படாது ப்ளீஸ். நீங்கள் இறைச்சாயல் மனிதன் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா மற்ற டைட்டில்ஸ் எல்லாம் தூக்கி குப்பத்தொட்டில் போடுறீங்க, அலைய மாட்டீங்க. இன்றைக்கு அலையிறாங்க. எம்எல்ஏ ஆபத்துக்கும் ஜெனரல்ஸ் ஆபத்துக்கும் அலையிறதை நம்ம பார்க்குறோம். வேண்டாங்க, நீங்கள் புரிஞ்சிக்கல இந்த டைட்டில். ஆகவே இறைச்சாயல் மனிதன் கடவுளை போல் மாறிவிட்டார். அதுதான் இன்றைய தினம் நாம் கொண்டாடுகின்றோம். நமது விசுவாசமும் அதைத்தான் கொண்டாடுகிறது. திருவெளிப்பாட்டில் 7வது அத்தியாயத்தில் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஒரு மூலையில் நிற்பாங்க, போய் படித்து பாருங்க. யோவான் காட்சி பார்க்கிறார். காட்சி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வெள்ளை ட்ரெஸ் மட்டும் அவர் அட்ராக்ட் பண்ணுறது. எல்லாரும் இருக்காங்க. பிரபஞ்சத்தில் வாழ்ந்த அனைத்தும் அங்கே இறைவனுக்கு முன்னால் கூடி இருக்கின்றன. அப்போ யோவானை பார்த்து ஒரு கிழவர் கேட்குறாரு, ஐயா யோவான், அவங்க யார்? அப்போ யோவான் சொல்கிறாரு, தாத்தா எனக்கு தெரியாது, நான் சும்மா காட்சி பார்க்குறேன். ஆனால் நீ சொல்லு பெரியவரை, தாத்தா உனக்கு தெரியும். அவர் சொல்கிறார், அவங்க யார் தெரியுமா? வெள்ளை ஆடை அணிந்திருக்கின்ற மக்கள் அனைவருமே மிக கொடிய துன்பத்தை அனுபவித்து வெற்றி வீரர்களாக வெளிவந்தவர்கள். அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார்ஸ் என்று விவிலியத்தில் யோவானுக்கு சொல்லப்படுகிறது. சூப்பர் ஸ்டார்ஸ். இந்த பார், வெள்ளை உடை அணிந்து கொண்டு இங்கே ஒருவர் படுத்திருக்கிறார். இவரும் சூப்பர் ஸ்டார். ஏனென்றால் இவர் ஒரு இறைச்சாயல் மனிதன், இறைவனோடு ஒன்றாக கலந்து விட்டார். ஆமென்.